என் மகளே, என் மகனே, இந்த புதிய புத்தாண்டின் புதிய துவக்கத்திலே உங்களிடத்திலே பேசுவதினிலே கர்த்தராகிய நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எத்தனை நெருக்கம் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருக்கிறீர்களா என்பது சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என்னுடனே வாசம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினை இழக்காமல் இருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசத்துடனே இருங்கள். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க முடியும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தினை விட்டு விடாதீர்கள். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தராகிய என்னை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஒப்புக் கொடுத்து விசுவாசத்துடனே ஜெபியுங்கள். தகப்பனே, நான் என்னை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்கள் மீது எங்களுக்கு விசுவாசம் வரும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் மீது விசுவாசத்தினை வைத்திருக்கபடியால் எங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிற பலனை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று என்னை நோக்கி நீங்கள் விசுவாசத்துடனே ஜெபியுங்கள். கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதற்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு தேவ பயம் இருந்தால் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழ்வீர்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவரை குறித்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார். கர்த்தர் நான் செய்யக்கூடிய காரியங்களிலே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் செய்கிற பாவங்களை, நான் செய்கிற தவறுகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீதிமானாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினை கொண்டிருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் தவறு செய்தால் அதற்கு என்னை அவர் தண்டிப்பார் என்ற பயம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி பயந்து நடக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் எனக்கு பயந்து நடக்கக்கூடிய எவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று நீங்கள் என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே, நான் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன், நீங்கள் காட்டிய பாதையிலே நான் நடக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி இன்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களின் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இந்த வேதாகம வாக்குத்தத்தின்படி இன்று உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இவைகளை கர்த்தராகிய நான் யாருக்கு கொடுப்பேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய நான் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தில் குறிப்பிட்டவைகளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தரிடத்திலேயே தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் கர்த்தராகிய நான் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தற்பெருமைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் என்னால் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, அற்புதங்களை குறித்து நீங்கள் மன நிறைவோடு கர்த்தராகிய என்னை துதியுங்கள். என் மகளே, என் மகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தராகிய நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு இன்றே அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதனால நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், காரியங்கள் மாறிவிடும்.
உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாகச் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நீங்கள் இன்று காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து கர்த்தரிடத்திலே இன்றே ஜெபம் செய்யுங்கள். இன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கலங்கப்படுத்திக் கொண்டே, உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருப்பது போல உணர்கிறீர்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் இன்றே கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்றே மாற்றிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய அற்புதங்களை. இன்றே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றே மாறப்போகிறது. என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் போதும், உடனே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்தீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் யாருக்காகவும் பயப்படாமல் இருங்கள். மேலும் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய், கர்த்தரிடத்திலே பயந்து நடத்தக்கூடிய நீங்கள் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அவைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நீங்கள் தீமைகளில் இருந்து விலகி இருக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தாக்குதலை நடத்தினாலும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? பயப்படாமல் இருங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீதிமான்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, வேலை செய்யக்கூடிய இடத்திலே, படிக்கக்கூடிய இடங்களிலே, ஊழியம் செய்யக்கூடிய இடங்களிலே, வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடங்களிலே, உங்களை சுற்றிலும் தீமை செய்யக்கூடிய மனிதர்கள், பொறாமை குணம் கொண்ட மனிதர்கள் உங்களை அழித்து விடும்படியாக இருந்தாலும் அவர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய நான் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை அழிக்கக்கூடிய சத்துருக்களிடத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நீங்கள் நேர்மையாகவும் பரிசுத்தவான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுங்கள். நீங்கள் மேலே சொன்ன இந்த வேதாகம வாக்குத்தத்த தங்களை விசுவாசிக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் கர்த்தராகிய நான் கொடுத்த வேதாகம வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழுங்கள்.